ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவஹோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கிவிட்டு நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். உனக்கு அதை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. இந்த பதிவை அலட்சியம் செய்துவிட்டு போய்விடாதே. உன் கண்ணில் பட்டதும் இதை முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே. நீ இத்தனை நாள் இந்த அப்பனிடம் தவமாக தவமிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஒரு விஷயம் இப்பொழுது உனக்கு நிறைவேறப் போகின்றது என் குழந்தையே. அதை உன் அப்பன் உனக்காக நிறைவு செய்து உன் ஆசையும் விருப்பத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் என் தங்கமே. இந்த பதிவும் அதை பற்றியே என் தங்கமே. இதை முழுமையாக கேள். உன் மனம் குளிர்ந்து நீ மகிழ்ச்சியடப் போகின்றாய் என் தங்கமே. உனக்கான பதிவுதான், அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. நீ என்னிடம் கேட்டதை நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன். முழுமையாக கேள் என் அன்பு குழந்தையே. நீ எதை மனதில் நினைத்து கொண்டிருந்தாயோ, எதுவெல்லாம் நீ ஆசைப்பட்டு என்னிடம் கேட்டு கொண்டிருந்தாயோ அவருடனே உன் எதிர்காலத்தை உன் அப்பன் உனக்காக எழுதிவிட்டேன் என் தங்கமே. நீ ஆசைப்பட்டு நேசித்த ஒருவருடனே உன் வாழ்க்கையை எழுதிவிட்டேன் என் தங்கமே. அது உனக்கு நன்றாக அமையப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கை மிகவும் வெறுமையாக சென்று கொண்டிருந்தது அல்லவா? வாழ்க்கையில் அடுத்த என்ன செய்வது என்று கூட புரியாமல் நீ திக்கெற்று நடுக்காட்டில் நிற்பது போன்ற ஒரு தனி மரமாக இத்தனை நாள் நீ நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் எனக்கு உண்மையாக இருப்பார்கள் என்று கூட தெரியாமல் உன் வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் சென்றுவிட்டது. யாரை நம்புவது, யார் நமக்கு உதவுவார்கள், நமக்காக முதலில் யார் இருக்கிறார்கள் என்று பல கேள்விகள் உன்னுள் ஓடிக்கொண்டே இருந்தது அல்லவா என் குழந்தையே. இப்பொழுது அதற்கெல்லாம் முடிவு கிடைக்கப் போகின்றது. என்றால் நீ சாதாரணமாக இருக்கின்றாய் என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீ அதீத சந்தித்து விட்டாய். அவமானங்களை எதிர்கொள்கின்றாய். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் புதிதாக நீ செல்லும் முன்னேற்றத்திற்கு அடுத்த கட்டத்திற்கு பயணம் நீ செல்ல போகின்றாய். அதில் நுழைந்து விட்டாய் என் தங்கமே என்றுதான் அர்த்தம். பிரியவில்லை என் குழந்தையே என்றால் பாதை கடினமாகத்தான் இருக்கும். அந்த பாதைகள் எல்லாம் ஈஸியாக மாற்றுவது உன் கையிலே இருக்கின்றது. எல்லாமே சுலபமாக கிடைக்காது என் தங்கமே. சுலபமான பயணத்தை எப்படி செய்வது என்று நீ கேட்கின்றாயா? அதை நீ தெரிந்து கொண்டு அதன் பிறகு அதன் பின் போ என் குழந்தையே. எதுவும் சுலபமாக கிடைக்காது. உனக்கு நீதான் புரிய வைத்து கொள்ள வேண்டும். எல்லாம் அனுபவங்கள் கொடுக்கின்றது தான் என் குழந்தையே. அனுபவம் இருந்தால் அனைத்தையும் கற்றுக்கொள்வது எளிதாகிவிடும் என் தங்கமே. ஒருவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது தப்பு கிடையாது, அது தவறும் கிடையாது என் குழந்தையே. தெரிந்து கொண்டு அதை நீ சிறப்பாக செய்து முடி என் குழந்தையே. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்துவிட முடியும் என் குழந்தையே. உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை நான் அதிகப்படுத்த போகின்றேன். நீ விரும்பிய உன் துணையிடம் இருந்து நல்ல செய்தி நிச்சயம் வரும் என் குழந்தையே. அவருடைய எதிர்காலத்தை உன்னுடையதான் நான் உன் அப்பன் தீர்மானித்து இருக்கின்றேன். அவரும் நீங்களும் இருவரும் சேர்ந்து இறுதி வரை சந்தோஷமாக இருக்க போகின்றீர்கள். உங்கள் இருவருக்குமான மனமுடிச்சை உன் அப்பன் நான் எழுதிவிட்டேன் என் தங்கமே. இவ்வளவு நாளாக உன் அப்பனிடம் ஒரே பிரார்த்தனை தான். நீ கேட்டதும் இதுதான். பல கஷ்டங்கள் உன்னுள் இருக்கின்றது.
ஆனால் இந்த கஷ்டங்களை எல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு நீ உனக்காக கேட்டது இது ஒன்றுதான் என் குழந்தையே. எல்லா விஷயங்களிலும் மற்றவர் என்று மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து விட்டாய். இப்பொழுது உனக்கென்று உன்னை கேட்டு விட்டாய். அதை தான் உன் அப்பனும் எதிர்பார்த்தேன். அதை உனக்கென்று நான் கொடுத்து விட்டேன் என் தங்கமே. உன்னுள் இருக்கும் கஷ்டங்களையும் வெறுமைகளையும் இப்பொழுது நான் போக்கிவிட்டேன் என் தங்கமே. உனக்கு சிறந்த எதிர்காலத்தை உன் அப்பன் கொடுக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் உன் அப்பன் மனம் குளிர்ந்து விட்டது என் தங்கமே. என் மனம் குளிர்ந்தது, உன் மனம் மகிழ்ந்தது என்று உன் அப்பன் ஆனந்தத்தில் இப்பொழுது இருக்கின்றேன் என் தங்கமே. இந்த செய்தி உன் காதில் நீயும் கேட்கும் பொழுது நீயும் இன்பமாக இருப்பாய் என்று உன் அப்பன் நம்புகின்றேன் என் குழந்தையே. உங்கள் இருவரின் வாழ்க்கை நல்ல பயணமாக எடுத்து செல்ல போகின்றீர்கள். எல்லாவற்றையும் இருவரும் சேர்ந்து எதிர்கொள்ள போகின்றீர்கள். உனக்கு உறுதுணையாக இருக்க போகின்றார் உன் துணை. நீயும் அவருக்கு உறுதுணையாக இருப்பாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளையே. எல்லாவற்றையும் நல்லபடியாக உன் அப்பன் உன்னுடன் இருந்து உனக்கு துணையாக எல்லாவற்றையும் நல்லபடியே முடித்து தருவேன் என் தங்கமே. உனக்கு நிறைவான வாழ்க்கையை கொடுப்பேன் என் தங்கமே. உன் மனம், புத்தி, அகங்காரம் இதையெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வைத்துவிடு என் தங்கமே. இவ்வுலகில் எதுவுமே உன் கையில் இல்லை. ஏனென்றால் இதுவெல்லாம் இருந்தால் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையாது என் குழந்தையே. இவற்றை எல்லாம் எடுத்து உன் அப்பனிடம் சமர்ப்பித்து விட்டு உன் வாழ்க்கையை தொடங்கு என் தங்கமே. நான் உன்னோடு உனக்கு துணையாக இருப்பேன் என் தங்கமே. நம்பிக்கை என்னும் அச்சாணியை உன் மனதில் நிறுத்தி பொறுமையாக வாழ்ந்து வா என் தங்கமே. உனக்கு சிறப்பானதை நான் தருகின்றேன். உனக்கு வேண்டியதையும் நான் தருகின்றேன். உன்னிடம் சேர்க்க வேண்டிய அனைத்தையும் வெகு விரைவில் உன்னிடத்திலேயே சேர்த்து விடுவேன் என் தங்கமே. இன்னும் நீ தேடுகின்ற செல்லும் பாதைகளில் நான் நிறைய பரிசுகளை கொட்டி கொட்டி வைத்திருக்கின்றேன். இப்பொழுது உனக்கு ஒன்று கிடைத்து விட்டது. அதை வைத்து மகிழ்ச்சியாக அடுத்த கட்ட வாழ்க்கையை யோசி என் தங்கமே. உன் தேடல்கள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றது. உன் அப்பன் அதுக்கான விடையை கொடுத்து கொண்டே வருவேன் என் தங்கமே. நீ தேடிக்கொண்டிருக்கும் அந்த புதையலையும் உன் அப்பன் நான் உனக்கு நிச்சயம் தருவேன் என் தங்கமே. உன் வாழ்க்கை உனக்கே கொடுக்க போகின்றேன். உனக்கென்று நான் குவிக்க போகின்றேன். உனக்கு நன்மை நிறைந்த வாழ்க்கை நீமேல் அமைய போகின்றது. நீ நினைத்ததெல்லாம் நினைத்தவாறு நடக்கப் போகின்றது. நீ நினைத்தது போல உன் எதிர்கால வாழ்க்கையை அவருடன் நான் எழுதிவிட்டேன் என் தங்கமே. அது நிச்சயம் நடக்கப் போகின்றது. உனக்கே புரியும் என் தங்கமே. ஒவ்வொரு செய்தியாக உன் காதிற்கு வரும் என் குழந்தையே. அப்பொழுது இதையெல்லாம் நீ நம்புவாய் என் தங்கமே. உனக்கான நல்ல காலம் இப்பொழுது வந்துவிட்டது. இது நிச்சயம் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கப் போகின்றது என் குழந்தையே. உன் வெறுமை நாட்கள் எல்லாம் போய் உன் இனிமை நாட்கள் வரப்போகின்றது. அதற்காக சந்தோஷமாக காத்திரு என் தங்கமே. உன் அப்பன் உன்னுடன் என்றும் துணையாக இருப்பேன் என் தங்கமே. நல்லதே நினைக்கும் என் குழந்தைக்கு எப்பொழுதுமே நல்லதை நடத்தி தருவது இந்த அப்பன் கடமையாகும் என் குழந்தையே. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.